என்ன நான் சிறையடிக்கப்பட்டிருக்கிறேன்னா எப்படி வெளியே வருது? லாக் ஆயிருக்கு, எப்படி வருது வெளியோ? என்ன செய்யறது? ஐயோ லாக் ஆயிருக்குதே, எப்படி வெளியே வர்றதுடா? ஓ லாக் இல்ல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத தர்க்கங்களையுமே ஆர்கியூமெண்ட்ஸ், கிறிஸ்துக்கு எகெயின்ஸ்டா அவரோட வார்த்தைக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற காரியங்கள், தாட்ஸ், சிந்தனைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், போட்டி, பொறாமல், வெறுப்பு, இந்த மாதிரியான அரண்களை கட்டி கொண்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம நம்ம இன்னைக்கு என்ன ஆயிருக்கிறோம்னா, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாம வாழ்க்கை சிறையடிக்கப்பட்ட போல இருக்கிறது இன்னைக்கு அநேகருக்கு. ஆனா அது வேற யாருமே ஓபன் பண்ண முடியாது. அது லாக் ஆயிட்டும் இல்லை, நாமளே திறந்து வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஆனா நம்ம திறக்க மறுக்கிறோம். திறக்க முடியுமான்னு தெரியல, தெரிந்தும் தெரியாமலும் இருக்கணும். அதாவது ஆண்டவர் ஒரு அரண்ல இருந்து யாரும் நம்மள வெளியெடுக்க முடியாது. நாம தான் வெளியில வரணும். அது நாமளே ஓபன் பண்ணி வரணும். எப்படி வரணும்? நம்ம எல்லா இந்த மாதிரியான தர்க்கங்களையும் எல்லா காரியங்களையுமே ஆண்டவருக்கு கீழ்படுகிற மாதிரி நம்ம வார்த்தையால மேற்கொண்டு வெளியில வரணும். யாருமே ஓபன் பண்ண முடியாது லாக், நாம தான் ஓபன் பண்ணணும். ஒரு கோட்டை உள்ள நம்ம இருக்கிறோம்னா அது நாம தான் ஏறி வெளியில வரணும், தவிர நம்மள இருந்து உள்ளத்துல இருந்து நம்ம கை போட்டு யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா கோட்டை அவ்வளவு பெருசா இருக்கும், நாம தான் தப்பிச்சு வெளியில வரணும். வசனம் இப்படியா சொல்றது, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். இப்படி நாம கிறிஸ்துவுக்கு ஒபீடியன்டா. அப்ப என்ன பால் சொல்றாரு, எபேசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சரி, 4வது அதிகாரம் 1வது வசனத்திலும் சரி, பிலிப்பியன் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் பால் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் சிறையடிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு தேவையில்லாத தர்க்கங்களையுமே மேட்டிமைகளை நானுங்கிற கிறிஸ்துவோட அறிவுக்கு விரோதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு சிறையடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செயல நம்ம மேற்கொண்டு வார்த்தையில மேற்கொண்டு பால் சொல்றது போல நம்ம கிறிஸ்துவுக்குள் சிறையடிக்கப்பட்டிருந்தோம்னா இன்றைக்கு நமக்கு ஆவிக்குள்ள ஆசை கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம கண்ணில் பார்க்க நாம அந்த கதவை நாமளே திறப்போம். எப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சரீரத்தை, மாம்சமான காரியத்தை கிறிஸ்துவ ஒபீடியன்டா கொண்டு வந்துட்டோம்னா, கீழ்ப்படிதலா கொண்டு வந்துட்டோம்னா, கிறிஸ்துவுக்குள் சிறையடிக்கப்பட்டுட்டோம்னா இன்றைக்கு நமக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆமென்.